ஓகே, நாங்கள் இந்த நேரத்திலும் கூட இதனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியா 2வது வசனம், 2வது அதிகாரம் 18வது வசனம். நெகேமியா 2:18. நெகேமியா 2:18 நான் வாசிக்கிறேன். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருந்ததையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நான் திரும்ப வாசிக்கிறேன் அந்த கடைசி பகுதியை. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை அவர்கள் திடப்படுத்தினார்கள். நாங்கள் ஜெபிப்போம். மகா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உம்மை ஆராதித்தோம், உம்மை துதித்தோம், உமக்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுகிற ஒரு நல்ல நேரத்துக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் பார்க்க போகிற இந்த தேவனுடைய வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எழும்பி ஆண்டவரை கட்டுவதற்கு, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய சபையை, எங்களுடைய குடும்பத்தை எப்படி நாங்கள் கட்ட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவரை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. ஆவியானவர் நீர் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். மலேசியாவுடைய 68வது 68 இந்த சுதந்திர தினம். சுதந்திரம் பெற்று 68 ஆண்டுகளை மலேசியா தேசம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷுடைய காலத்திலே அவர்கள் அதற்கு கீழாக ஆட்சியில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்று இன்றைக்கு 68வது தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மலேசியா மிகவும் நல்ல ஒரு தேசம். எத்தனை பேர் சொல்கிறீங்க மலேசியா நல்ல தேசமா? இப்படியா இல்லை இப்படியா? ஓகே, குட். என்றால் தேவன் உங்களை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். ஒரு நல்ல தேசம். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா, மற்ற ஆசியா கண்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா இந்த வெதர் ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் வேறுபடும். எப்படி? முதலாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் விட மழை அடித்து ஊற்றும், எல்லா இடமும் வெள்ளங்களாக இருக்குது. தண்ணீர் இடப்பெயர்வுகள் இவைகள் வரும். சில நேரங்கள் எங்கேயும் வருது தான். ஆனால் இப்போ இந்தியா, சென்னை, ஸ்ரீலங்கா போன்றதான அழிவுகள் இல்லை. இப்போ இந்தோனேஷியா இவைகள் போன்றது இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், நல்ல காலநிலை. சில 3 மாதத்துக்கு சரியான மழையாக இருக்குது. 3 மாதம் குளிர். எப்படின்னா, இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா, இந்த கட்டார், சவுதி இதுகளுக்கு காலையில் ப்ரஷ்ஷில் டூத்பேஸ்ட்டை போட்டுட்டு நீங்கள் வாயில் வைக்க வேண்டியதுதான். நீங்கள் ஒன்றும் அசைக்க தேவையில்லை. அதுவாக கட்டன்னு பிடியாது. அப்படி சரியான குளிராக இருக்கும் சில தேசங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில காலங்களுக்கு பிற்பாடு காற்றடிக்கும். காற்றுன்னா சும்மா காற்றில்லை, வாகனங்களே 2-3 நாளைக்கு வெஹிக்கிள் போக முடியாது. அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. அவ்வளோத்துக்கு மணல், அவ்வளோத்துக்கு அனல் அடிக்கக்கூடிய அந்த காற்று. அதில் நிறைய பேர் செத்து போய்விடுவார். ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஒரு கைத்தட்டை கொடுப்போம் ஆண்டவருக்கு. ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நான் கதையை சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாடுகள்லையும் எத்தனை கள்ளர்கள் இருக்கிறார்கள் என்று பிடிக்கிறதுக்காக ஒரு மிஷின் ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. தெரியுமோ தெரியல இந்த கதை. எத்தனை கள்ளர் இருக்கிறாங்க ஒரு நாட்டில் என்று பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த மிஷினை கொண்டு வச்சா தெரிஞ்சிடும் எத்தனை கள்ளர் இருக்காங்க. அப்போ கொண்டு இதை ஜப்பானில் வச்சாங்களாம். ஜப்பானில் வைக்கும்போது அங்கே பார்த்தா அதில் கணக்கில் விழுகுதான் ஒரு 15-20 பேர் தான் அந்த நாட்டில் கள்ளங்கள் இருக்கிறாங்க, களவெடுக்கிறவங்க. ஓகே, இதை கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சு பார்த்தாங்க. அமெரிக்காவில் வைக்கிற பொழுது 40-50 பேர் அங்கே களவெடுத்தாங்க. இதை கொண்டு போய் இந்தியாவில் வைக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான பேர் களவெடுக்கிறேன் அதில் பிடிச்சிட்டான்.
இதே மிஷினை கொண்டாந்து மலேசியாவில் வச்சாங்களாம். மிஷினை காணையில் அப்படி இல்லை, நான் ஒரு சும்மா ஒரு ஜோக்குக்கு முசுபாதிக்கு. ஓகே, எப்படி ஏண்டா தேவன் நம்மை எங்கே நாங்கள் இருக்க வேண்டும், எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறபடினால் தேவன் எங்களை வச்சிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் நெகேமியாவுடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் முதலாவது ஒரே கோத்திரமாக இருந்தது. ஜூதா, எருசலேம் இவைகள் எல்லாமே ஒரே நாடாக இருந்தது. ஆனால் இந்த மக்களுடைய பாவத்தினால இந்த சாலமோன் என்றதான ஒரு ராஜா வருகிறார். தாவீதுக்கு பிற்பாடு தாவீதுடைய மகன். அவர் இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அவருக்கு நல்ல ஞானம் இருந்தது. நல்ல நாலேஜ், நல்ல விஸ்டம். ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். அவர் ஆராய்ச்சிகளை செய்கிற பொழுது நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறார். நல்ல தீர்ப்புகளை மக்கள் மத்தியிலே கொடுக்கிறார். நன்றாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது அவருடைய காலம் சமாதானமாக இருந்தது. எல்லாமே சமாதானமாக இருந்தது. நல்ல காசு, நல்ல சொத்துக்கள், நல்ல பணம், நல்ல வசதி வாய்ப்புகள். ஆனால் இப்படி இருக்கிற பொழுது இவர் என்ன செய்தாருன்னா, ஆனால் பைபிள் சொல்லுகிறது இவருக்கு 300 மனைவிகளும் 700 மறுமனையாட்டிகளும். அப்போ 1000 மனைவிகள் அவருக்கு இருந்தாங்க. இதனால இந்த மனைவிகள் எங்கிருந்து வந்தார்களோ அதே விக்கிரகங்களை, அதே காரியங்களை இந்த ராஜா சாலமோனும் பின்பற்ற வழிகிட்டார். அதனால என்ன நடந்தா, பாவத்துக்குள்ளே விழுந்து போனார்கள். எனவே விக்கிரகங்களை ஆராதித்து நமஸ்கரித்து தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்ததினால இந்த இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தது. 10 கோத்திரம் ஒரு இடமாகவும், ஒரு யூதா கோத்திரம் ஒரு தேசமாகவும் மாறியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மாறினது மட்டுமல்ல, இதற்கு பிற்பாடு தேவன் ஒரு காரியத்தை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போமா? ஒருவர் எனக்கு உதவி செய்யுங்கள். நெகேமியா 1வது அதிகாரம் 1வது 2வது வசனங்களை வாசிங்க. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கில்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியனும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். ஓகே, போதும், தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே தேசமாக இருந்தது 2ஆக பிரிந்து ஒரு காரியம் நடந்தது. அசீரியர்கள் என்ன செய்துட்டாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்களை சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. கொஞ்ச காலம் பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபிலோனியர்கள் இந்த ஜூத மக்களை சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. இவர்கள் போய் இந்த பாபிலோன் தேசத்திலே சிறையிலே அவர்கள் வாழுகிறார்கள். இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எஸ்தருடைய சம்பவங்கள், அதே மாதிரி இந்த நெகேமியாவுடைய சம்பவங்கள் இங்கே இருக்கிறது. இப்படி இவர்கள் சிறையிருப்புக்கு போனார்கள். போய் பல ஆண்டுகள் என்ன செய்து விட்டார்கள்டா, அங்கே பாபிலோனிலே தங்கிவிட்டார்கள். அதுக்கு பிற்பாடு கோரேஸ் என்றதான ஒரு ராஜா வருகிறார். அந்த ராஜா சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய தேசங்களுக்கு நீங்கள் போகலாம் என்று சொல்லுகிற பொழுது, அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செருபாபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு தலைவனோடு கூட அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 538ஆம் ஆண்டு யூதர்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வந்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னா 42,360 இஸ்ரவேல் மக்கள், எருசலேம் மக்கள் அங்கே போனார்கள். அதுக்கு பிற்பாடு எஸ்ட்ராவுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்ட்ராவுடைய காலத்திலே ஒரு கூட்டம் என்ன செய்கிறது, பாபிலோனுக்கு திரும்பி வருகிறது. 2000 பேர்களுக்கு மேலாக இவர்கள் அதாவது 458 திரும்ப அவர்கள் வருகிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகேமியாவுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொல்ல மக்கள் இந்த காலத்திலே அவர்கள் திரும்பி கிறிஸ்துவுக்கு முன் 445 ஒரு குழுவினர் இந்த எருசலேமுக்கு வருகிறார். ரைட், அது எங்களுக்கு தேவையில்லை. இந்த கணக்குகள், இந்த வழக்குகள் கொஞ்சம் கன்ஃபியூஷாக இருக்குண்ணே. இதனால தான் நாங்கள் ஸ்கூலுக்கே போகிறதில்லை இந்த மாதிரி. ஓகே, ரைட், அது இருக்கட்டாங்கள. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாபிலோனுக்கு வந்த மக்கள் என்ன செய்துட்டாங்கன்னா, எருசலேமுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுதும் அவர்கள் அங்கே போக இல்லை. நீங்கள் உண்மையாகவே கிரேட். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல ஒரு தேசத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் ஸ்ரீலங்காவில் வந்திருந்தீங்கண்டா, நாங்கள் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இடப்பெயர்வுகள் வந்து கொண்டே இருக்கும்.
சும்மா சாதாரணமான சண்டைகள் அல்ல. மேலால விமானத்திலே வந்து குண்டுகளை போடுவார்கள், கீழே பீரங்கி பல்குழல் அது இதன் மல்டி பேரல் AK-47 அது இதன்னு சொல்லி வச்சு இருக்கிறதெல்லாம் வச்சு தாக்குவார்கள். யார் சாகிறது, எந்த ஹாஸ்பிட்டலா ஸ்கூலா அது இது எதுக்குமே அவர்கள் பார்க்க மாட்டாங்க. அப்படியான ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக சொல்லுகிறார்கள். முதலாவது யூதர்கள் தான் இந்த உலகத்திலே மிகவும் அதிகமாக துன்பப்பட்ட மக்கள். அதுக்கு பிற்பாடு 2வது இடத்துல இருக்கிறது ஸ்ரீலங்கா மக்கள், இலங்கையை சேர்ந்த மக்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோனிலே இருந்த மக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர்கள் அடிமைகளாக பிரதேசங்களிலே போய் அவர்கள் என்ன செய்தார்கள், புலம்பெயர்ந்த நாடுகளிலே போய் தங்கி இருந்த பொழுது அங்கே அவர்களுக்கு இருந்த வசதி வாய்ப்புகள், அவர்களுக்கு நல்ல சொகுசான வாழ்க்கை நிமித்தமாக திரும்பி தங்களுடைய சொந்த இடத்திற்கு அவர்களால் வர முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அங்கே அவர்கள் செட்டில்மெண்ட் ஆகிட்டாங்க, அங்கே நல்ல வேலை நல்ல இது. அந்த நெகேமியாவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு எருசலேமை சேர்ந்த ஒரு ஜூதன். இந்த ஜூதனுக்கு என்ன நடக்குதுண்டா, ஒரு வேலை கிடைக்கிறது எங்கேண்டா இந்த பாபிலோனில் இருக்கிற இந்த சூஷான் அரண்மனையில் இவருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குலேண்டா அர்த்தடாஸ் என்று சொல்லப்படுறதுனால ஒரு ராஜாவுக்கு கீழே இவருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. என்ன வேலைண்டா, சாப்பிட்றதான் வேலை. ராஜாவுடைய போஜனத்தை அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ராஜாவுக்கு அல்லாவிட்ட அரசனுக்கு என்ன செய்வார்கள்டா, சாப்பாட்டில் எதையாவது விஷத்தை கலந்து கொடுத்துருவார்கள், அவர்கள் சாப்பிட்டு சாக வேண்டும் என்பதற்காக. இதனால் என்ன நடக்குதுன்னா அந்த காலத்தில் பான பாத்திரக்காரன் என்று சொல்லப்படுகிற ஒருவர் இருப்பார். அவர் என்ன செய்வார்னா ராஜாவுடைய சாப்பாடு போவதற்கு முன்பதாக 5 நிமிஷத்துக்கு முன்பதாக அவர் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்து வாவ், ராஜா சொல்ல மாட்டார் இதுக்கு உப்பு இல்லை, இதுக்கு இனிப்பு கூடி போச்சு, இதுக்கு இது விடையில தூள் காணாது புளி காணாதுன்னு சொல்ல மாட்டார். ஆனால் இந்த நெகேமியா அதாவது இந்த பான பாத்திரக்காரர்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சிருவாங்க. செஞ்ச பிறகு தான் இவர் சாப்பிட்டு ஓகேன்ற பிறகு தான் என்ன செய்வார்கள்னா அந்த சாப்பாடை ராஜா சாப்பிடுவார். அப்படி ஒரு நல்ல வேலை. அப்படியே நீங்கள் பாருங்கள், ராஜாவுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்து அது ஓகே என்று சொல்லுகிற வேலைண்டா அவருக்கு எப்படியான ஒரு வேலையாக இருக்குது. அவர் இருக்கிற வீடு, அந்த ரூம், அந்த என்வாய்மெண்ட் எல்லாமே அவருக்கு நல்ல ஒரு இதாக இருந்தது. ஆனால் இந்த நெகேமியா எருசலேமை அவர் மறந்து போய் இருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப இருக்க வாசிங்க பிரதர், 2வது வசனம். என் சகோதரனில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சிலர் மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இப்போ இந்த எருசலேமில் இருக்கிற மக்கள் சில நேரங்களிலே மற்ற தேசங்களுக்கு அவர்கள் போவார்கள் போய் பார்க்கறதுக்காக. அப்படி போன பொழுது இந்த நெகேமியாவுடைய சகோதரர்கள் சிலர் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் அங்கே இருக்கிற செய்திகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இவர் கேட்குற நெகேமியா எப்படி இருக்கிறாங்க, ஊரில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, சோமா இருக்கிறாங்களான்னு கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறார், ஆமாம் இல்லைடா இவ்வளவு பிரச்சனையாக இருக்குது, பெரிய நெருக்கங்களை சிறையிருப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். 3வது வசனத்தை வாசிங்கள். 3வது வசனம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். பாத்தீங்கன்னா இப்ப நெகேமியாவோட நினைப்பு என்னடா, எருசலேம் ஏற்கனவே செருபாபேல் போய் அந்த ஆலயத்தை கட்டினார், எஸ்ட்ரா போய் நல்ல வேதத்தை அவர்களுக்கு போதித்திருக்கிறார், அந்த மக்கள் நல்ல சுகமாக இருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் அங்கே இருந்து வந்த மக்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, அந்த தேசம் தீங்கை அனுபவிக்கிறது, அவர்களுடைய அந்த இடங்கள் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, அவர்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள். இத கேட்கிற 4வது வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஓகே ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நெகேமியா இதில் சொல்லப்பட்ட உட்கார்ந்து
அவர் இதை கேட்டோன்னே நாக்காளியை கொண்டு வா உட்கார இல்லை. அவர் எப்படி என்றா, அவர் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னுடைய உள்ளத்திலே குத்தப்பட்டு, ஓ என்னுடைய மக்கள், என்னுடைய இனம், என்னுடைய சகோதரர்கள் இவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறார்கள் என்று அவர் என்ன செய்கிறார்டா, சில நேரம் அவருக்கு மயக்கம் கூட வந்திருக்கும். என்னண்டா, இங்கே கவனிங்க, இன்றைக்கு நல்ல செட்டில்மெண்ட், நல்ல வாழ்க்கை, நல்ல வசதிகள் கிடைச்ச உடனே நாங்கள் என்ன செய்கிறோம்னா, பழைய விஷயங்களை, எங்களுடைய பழைய காரியங்களை நாங்கள் மறந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு நெகேமியாவுக்கு என்ன ஏற்பட்டதுண்டா, அவருக்குள்ளே ஒரு விதமான ஒரு கில்ட்டி, ஒரு குற்ற உணர்வு. என்னுடைய மக்களை குறித்து எனக்கே ஒரு அக்கறை இல்லாமல் நான் இருந்துட்டேனே என்ற அந்த உணர்வு அவருக்குள்ளே என்ன செய்திருந்தா, அந்த வேதனையை ஏற்படுத்தின. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நிஷான் மாதம் என்ற அந்த டிசம்பர் மாதத்திலே அவர் துக்கப்படுகிறார். 4 மாதங்கள் அவர் என்ன செய்கிறார்டா, அந்த துக்கத்தோடு இருக்கிறார். 2வது வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அர்த்தஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனிதனின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல. இது மனதனின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். ஓகே, போதும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில நாட்கள் அவர் துக்கித்து அவர் என்ன செய்கிறார்டா, ஜெபம் பண்ணுகிறார், அழுகிறார். ரைட். இதில் இருந்து என்னத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம்னா, இந்த காலை வேளையில் இங்கே கவனிங்க. இன்றைக்கு தேவன் எங்களை இந்த தேசத்திலே வச்சிருக்கிறார், இந்த தேசத்திலே உங்களை வச்சிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோமா? இப்போ கடைசியாக ரீசெண்டாக ஒரு பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது இந்த சாரா என்கிறதான ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பிள்ளையுடைய சம்பவம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தைக்குள்ளாக அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். என்னென்னா, இன்றைக்கு பாவம், இன்றைக்கு மரணம் இன்றைக்கு தேசத்திலே பயங்கரமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த நெகேமியாவை நீங்கள் சடுத்தது நாங்கள் பார்க்கிற பொழுது என்னடா, அவர் நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு காரியம், ஆனால் தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய தேசத்தை குறித்ததான எந்த விதமான ஒரு கவலையுமே இல்லாத ஒரு நிலையிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த செய்தி அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன, என்னுடைய மக்களுக்காக நான் இல்லாவிட்டால் யார்? என்னுடைய மக்களுக்காக இந்த காரியத்தை செய்யக்கூடாது. அவர் அப்படியே இல்லை, ஒரு விஷயத்தை செய்கிறார். இந்த நெகேமியா ராஜாவிடத்தில் போய் என்ன செய்கிறாருண்டா, சொல்லுகிறார் இந்த விஷயத்தை, இப்படி என்னுடைய தேசத்தின் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன பிற்பாடு அவர் என்ன செய்கிறார்டா, நிருபங்களை வாங்குகிறார். அந்த ராஜாவிடத்தில் பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு அவர் எருசலேம் தேசத்துக்கு போய் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை செய்கிறார். என்னென்னா, அந்த இடிந்து போய் இருக்கிற அந்த அலங்கம் என்பது அந்த தேசத்துடைய பாதுகாப்பு, அந்த மக்களுடைய பாதுகாப்பாக இருக்கிற அந்த மதிலை அவர் எடுத்து கட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே கட்டுகிற பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், அவர் போய் தன்னுடைய ஐடியாக்களை சொல்லுகிறார், தன்னுடைய விஷயத்தை சொல்லுகிறார். ஆனால் மற்ற எல்லா மக்களும் என்ன செய்தார்கள் என்றால், சேர்ந்து வந்து இந்த வேலைக்கு தங்களுடைய கைகளை ஒப்புவித்தார்கள். அதனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு மாற்றம் உண்டாகிறது. இந்த 52 நாட்களுக்குள்ளே இந்த நெகேமியா இந்த அலங்கத்தை கட்டி முடித்தான். இது ஒரு சாதாரண வேலை அல்ல, அவனால் முடியலை. அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தார்கள்னா, இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு இந்த நெகேமியாவுக்கு உதவி செய்தார்கள், கட்டி முடித்தாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இது கட்டுகிற பொழுது நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார், நிறைய சத்துருக்கள். இந்த நீங்கள் பார்க்கலாம், 3வது வசனம், 4வது அதிகாரம் 1வது, 2வது, 3வது வசனங்களை வாசிங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுப்போமா? பலியிடுகிறவர்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளை கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கு சமாரியனின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது
அம்மோனியனாகிய தொபாயா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றார். ஓகே, போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சன்பல்லாத் தொபியான்கிறதான 2 பேர் என்ன செய்தார்கள்டா, இவர்கள் செய்கிற இந்த வேலைக்கு எதிராக இடையூறாக இருந்தார்கள். நிறைய தந்திரமான காரியங்களை செய்து குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்களும் ஒரு தேசத்தில் இருக்கிறோம். எந்த தேசம்? மலேசியாவில் இருக்கிறீர்கள். நமக்கு ஒரு சமுதாயம் இருக்கிறது, தமிழ் சமூகம். இந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாவத்துக்குள்ளே இந்த ட்ரக் அடிக்ட், இனிமாய் கூட ஆக்சிடெண்ட்டில் மறித்து போகிறது, அதிகமான காரியங்கள் இந்த தமிழ் சமூகத்தில் நடக்கிறது. இன்றைக்கு நாங்கள் நெகேமியாவாக இருக்கிறோமா இருந்து நாங்கள் சிந்திக்கிற பொழுது நாங்கள் இன்றைக்கு என்ன செய்துக்கிறோம் எங்களுடைய தேசத்திற்காக? இலங்கையிலே சொல்லுவார்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரபாகரன் என்றவர், அவர் சொல்லுகிற ஒரு கூற்று என்னென்றா, அதாவது நாங்கள் நாட்டுக்காக சாக வேண்டும். அவர் சொல்லுகிற கூற்று, நாட்டுக்காக சாக வேண்டும், வீட்டுக்கு ஒருவர் நாட்டுக்காக சாக வேண்டும். இந்த சாதாரண இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக, ராஜ்யத்துக்காக இன்றைக்கு மனிதர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய உயிர்களை கொடுத்தார்கள். நீங்கள் அந்த சரித்திரத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கரும்புலி என்று சொல்லுகிற ஒரு நபர், கரும்புலி என்றா உடம்பு முழுக்க குண்டுகளை கட்டி வெடி மருந்துகளினால் தன்னுடைய சரீரம் முழுவதையும் கட்டி, இந்த டைமுக்கு, இந்த வினாடி, இந்த இடத்துல வெடிக்க போகிறேன், இந்த இடத்துல நான் சாக போகிறேன், இத்தனை மணிக்கு, இந்த டேட்டில் இத்தனை மணிக்கு நான் சாக போகிறேன். எதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்காக, ஒரு நாட்டுடைய ஒரு சுதந்திரத்திற்காக. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது. ஆனால் இது எல்லாத்தையும் அவர்கள் திறந்து போய் வெடிப்பார்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த தேசத்தில் இருக்கிறோம். எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக எத்தனை விஷயங்கள் நடக்கிறது, எத்தனை விஷயங்கள் நடக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கு மறித்து கொண்டு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல்ல, தேசத்துடைய சுவரை அடைப்பதற்கு ஒரு மனிதனை தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணேன். அதே மாதிரி 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய முகத்தை, அதாவது நீங்கள் உங்களை தாழ்த்தி என்னுடைய முகத்தை தேடினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எஸ்தருடைய காரியத்துக்கு வருகிற பொழுது முழு யூதர்களும் அழிக்கப்பட போகிறார்கள். மொர்தெகாய் சொல்லுகிறார், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதர்களுக்கு வேறொரு விதத்தில் ரட்சிப்பு வரும், நீ அந்த காலத்தில் நீ சாவாய். இதே மாதிரி ஆபிரகாமை நாங்கள் எடுக்கிறோம். ஆபிரகாமுடைய அந்த சகோதரன் யார்? லோத்துவை அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகிற பொழுது இந்த ஆபிரகாம் போய் அவர்களை விடுவிக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த சோதோம் கோமராவை தேவன் அழிப்பதற்கு முடிவு செய்த பொழுது ஆபிரகாம் அந்த லோத்துடைய குடும்பத்திற்காக திறப்பில் நிற்கிறார். அவர் கேட்கிறார், ஒரு 50 நீதிமான், 30 நீதிமான், 20 நீதிமான், 10 நீதிமான், ஒரு நீதிமான் இருந்தாலும் அழிப்பிறார். இன்றைக்கு நாங்கள் திறப்பிலே நாங்கள் நிற்கிறோமா? நம்முடைய தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிறோமா? இன்னைக்கு நெகேமியா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். இல்லை, நான் இந்த சுகபோகத்தை விட்டுட்டு, எப்படி ஒரு பான பாத்திரக்காரன், ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்த ஒரு பான பாத்திரக்காரன் ஒரு கடினமான ஒரு வேலையை செய்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஒப்பு கொடுத்து அவன் போகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் உடைந்து போனதை சீரமைக்கும்படியாக இந்த நெகேமியாவை தேவன் தெரிவு செய்கிறார். அது மாத்திரமே, நல்ல தலைமைத்துவம் அவனுக்கு இருந்தது, நல்ல சிறப்பான ஒரு தலைமைத்துவம் இருந்தது அவனுக்கு. அவன் போய் சொல்லுகிற பொழுது மக்கள் எல்லாரும் வருகிறார்கள். இன்னைக்கு தேவனும் உங்களுக்குள்ளே சில திறமைகளை, சில தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார். எதற்காக என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்படியே வாழ்ந்தோமா, பிறந்தோமா, வாழ்ந்தோமா, செத்துட்டோமான்றது இல்லை. நாங்கள் இந்த காலத்தில் நாங்கள் கர்த்தருக்காக நாங்கள் என்ன செய்யணும், நம்முடைய இனத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம். இன்றைக்கு நாங்கள் திறப்பிலே நாங்கள் நிற்க போகிறோமா? அல்லாவிட்டால் நாங்கள் எழும்பி போய் நாங்கள் இந்த தேசத்துடைய காரியத்துக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போகிறோமா? இன்றைக்கு நெகேமியாவை போல ஒரு தைரியம், மன உறுதியோடு நாங்கள் செயற்படுகிற பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு என்னத்துக்கு இந்த ஷெல் குரூப்பை நாங்கள் செய்கிறோம்? என்னத்துக்கு இந்த நெக்ஸ்ட் ஜென் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள்? என்னத்துக்கு இந்த பிவி இவ்வளவு வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? எதற்காக இந்த தமிழ் சபை? எதற்காக சுவிசேஷம்?
எதற்காக இந்த ஊழியங்கள்? இன்றைக்கு நல்லா தூங்கியிருக்கலாம் வீட்டில் இருந்து. எதற்காக இதையெல்லாம் செய்கிறோம்டா? இந்த தேசம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு நாளிலே நாங்கள் மரித்து அல்லாவிட்டால் ஆண்டவர் வந்து எங்களை பரலோகத்திலே கொண்டு போகிற பொழுது, ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் நிற்கிற பொழுது நாங்கள் எப்படி நிற்போம்? அவர் கேட்க மாட்டார் உங்கள்கிட்ட எத்தனை காடி இருந்துச்சு, எத்தனை வீடு இருந்துச்சு, எவ்வளவு பணம் இருக்குது பேங்க்ல என்று கேட்க மாட்டார். நீ எத்தனை பேருக்கு என்னுடைய அன்பை பற்றி சொன்னாய்? எத்தனை பேரை நீ இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த? எங்கள் மத்தியிலே சகோதரன் ரகு குரு இருக்கிறார். நான் கடந்த வாரம் அவரை சந்தித்தேன். அவருடைய பாரம், அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரக், இந்த போதைப் பொருளை விற்கிறவர்கள், உருவாக்குகிறவர்கள் இவ்வளவு வேகமாக செய்கிறார்கள் என்றால், நாங்கள் இந்த அழிந்து போகிற இந்த சகோதரர்களுடைய இந்த வாழ்வை நாங்கள் மாற்ற வேண்டும். இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் எவ்வளவு நாங்கள் பிரயாசப்பட வேணும்? சாதாரண அழிந்து போகிற இந்த விக்கிரகங்களுக்காக, அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக மனிதர்கள் எத்தனை காரியங்களை செய்கிறார்கள் என்றால், ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் யார் என்று எங்களுக்கு தெரியும். அப்படியான தெய்வத்தை நாங்கள் எப்படி வேகமாக மக்கள் மத்தியிலே நாங்கள் கொண்டு போக வேண்டும்? ஆனால் இன்றைக்கு நாங்கள் கை கட்டி ஒரு இடத்துல நாங்கள் அமர்ந்து எங்களுடைய வேலை, இன்றைக்கு எங்களுடைய மைண்ட் முழுவதும் எதுவாக இருக்கிறதாண்டா, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும். இன்றைக்கு தமிழ் சமூகம் இதுதான் இன்றைக்கு பின்னுக்கு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். நான் வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், ஆனால் என்ன கிடைக்கும் என்பதற்கு அப்பால நாம் என்னத்தை ஆக்களுக்கு செய்யலாம் என்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமாண்டா. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேமில் இருந்து வந்த செய்தி நெகேமியாவை துக்கப்படுத்தியது. தேசம் பாழாய் கிடக்கிறது, அங்கே சுட்டரிக்கப்பட்டிருக்குது, அங்கே இருக்கிற மக்கள் சாப்பிடுவதற்கு கூட கஷ்டப்படுகிறார்கள். ஒரு நாள் ஆகாரத்துக்கு கூட அவர்களுக்கு முடியலை. இதை கேட்ட பொழுது அவனுக்குள்ளே ஒரு குமுறுதல், ஒரு விதமான ஒரு ஏக்கம், ஒரு பாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நெகேமியா வந்து நிறைய காரியங்களை செய்கிறார். நாங்கள் சாதாரணமாய் வாசித்து கொண்டு போகிற பொழுது அந்த மதில் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், அந்த மதிலை மட்டும்தான் எடுத்து கட்டுகிறார். ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கடா, நீங்கள் வீட்டை போய் வாசிங்க, 13 அதிகாரம் தான் இருக்குது, 13 அதிகாரம். அதில் அவர் சொல்லுகிறார், அந்த மக்கள் தங்களுக்குள்ளே போட்டியிட்டு சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு நல்ல பழக்க வழக்கம் இல்லை, நல்ல ஒரு குணம் இல்லை, அவருடைய வாழ்க்கையை அழிந்து கொண்டு போயிருந்தது. அவருக்கு உள்ளுக்குள்ளே நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், வழக்குகள். ஆனால் நெகேமியா ஒவ்வொன்றையும் அவர் சரி செய்து கொண்டு வந்தார், ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நல்ல தேசம், அதே நேரத்தில் இந்த தேசம் இயேசுவை அறிய வேண்டும். அதுதான் இன்னும் நல்லமாக இருக்கும். எனவே இயேசுவை அறிகிற பொழுது, இயேசுவை நாங்கள் இந்த தேசத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிற பொழுது, கொடுக்கிற பொழுது, இந்த தேசத்தின் இன்னும் தேவன் பெரிதான காரியங்களை அவர் செய்கிறவராக இருப்பார். எனவே இந்த ஹெட்டிங்கின் படி, இந்த தலைப்பின்படி நாங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள். எப்படி என்றால், நாங்கள் அதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்தோம், சபை என்பது ஒரு சரீரமாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கமாக இருக்கிறோம். எனவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இதை கட்ட முடியும். நெகேமியாவுக்கு எப்படி அவர்கள் கை கொடுத்தார்கள் அந்த ஜூத மக்கள், அதே மாதிரி இந்த தேசத்திற்காக நாங்கள் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்வோம். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் ஒரு நாளிலே ஒருவருக்காவது இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். ஒரு 2 பேருக்கு ஒரு சாப்பாட்டை நான் வாங்கி கொடுத்துட்டு இயேசுவை பற்றி அவர்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு நீங்கள் வாங்க. எப்பயோ ஒரு நாளிலே ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும். எனவே நாங்கள் சேர்ந்து நாங்கள் வேலை செய்வோம். நாங்கள் கர்த்தருக்காக நாங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் அறுவடை செய்வோம். காலம் சமீபமாக இருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. எனவே இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். எனவே ஒவ்வொரு வினாடிகளும், ஒவ்வொரு மணித்தியாலங்களும் போய்கொண்டிருக்கிற பொழுது ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு மாற்றம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தீமைகள் இந்த நாட்களிலே அதிகமாக இருக்கிறது. பாவத்திலே மக்கள் இன்னும் போய்கொண்டே இருக்கிறார்கள். மரணம் அதிகமாக இருக்கிறது. இந்த காலத்திலே நாங்கள் இயேசுவை இந்த காலத்திலே மக்களுக்கு நாங்கள் கொண்டு போவோம். தேவன் நம்மை கொண்டு பெரிதான காரியங்களை செய்வார்.
1957 bulan 8 kita merdeka. Setelah di